திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் மண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலை அமண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே திருவண்ணாமலை நல்லவன்பாளையத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அருள்மிகு அருணபானலிங்கேஸ்வரர் மற்றும் 108 நன்மதை லிங்கங்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக சீரும் சிறப்புமாக இங்கே நிகழ இருக்கின்ற அந்த அற்புத வைபவத்திலே அடியேனும் இங்கு பங்கு கொள்ளும் பெரும்பேறு பெற்று வையகமும் துயர் தீர்கவே அரண் நாமமே சூழ்க என்கிற அந்த தலைப்பிலே சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த அற்புதமான திருமூலர் ஆசிரம நிறுவனராக விளங்கி இந்த அற்புத பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய சுவாமி விஜயானந்த சரஸ்வதி அவர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, என்னை இங்கே இந்த நிகழ்விலே பங்கு பெறுமாறு அழைத்த திருமதி வித்யா கணேஷ் அவர்களுக்கும் மற்றும் கூடியிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமூலர் ஆசிரமம் என்கிற இந்த ஆசிரமத்திலே இந்த ஒரு சிறப்பு நிலையாக சுவாமிகளுடைய திருவுள்ளத்திலே என்ன தோன்றி செய்யுமாறு பணிக்கப்பெற்றதோ அந்த நிலையில் இந்த திருக்கோயிலை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பது தான் நாம் உணர்கிற ஒன்று. சிவனுடைய ஒரு தனி பெருமையே என்ன என்று கேட்டால், அதை திருமூலர் சொல்லுகிற பொழுது திருமந்திரத்திலே 9 தந்திரங்கள் இருக்கின்றன. அதில் முதல் தந்திரம், முதல் மந்திரம், திருமந்திரம் எவ்வாறு தொடங்குகிறது அப்படின்னா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இதுதான் தொடக்கம். அதில் தொடங்குகிற பொழுது சிகாரத்தில் தான் தொடங்குது திருமந்திரம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லைனர்.
சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னு சொன்னவர் திரும்ப இந்த ரெண்டாம் தடவை அதை உறுதிப்படுத்துவது போல இங்கும் யாவரும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒருவேளை இங்கே இருக்கிறதுல யாராவது ஒருத்தர் நான் சிவன் மாதிரி அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிடுவாங்களோன்னுட்டு, அந்த மாதிரிலாம் இல்லைப்பா நீ நம்பிராத அப்படின்னுட்டு அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. அதாவது சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளருக்கும் சொல்லப்பட முடியாது. அது தனித்துவம் வாய்ந்தது. அது நிறைய இருக்கு, ஒன்றோ இரண்டோ சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதில் ஒன்றை பிரதானமாக எடுத்து சொல்கிறார் திருமூலர். முதல் தந்திரமாச்ச, முதல் மந்திரமாச்ச, அதில் சொல்லுகிற பொழுது இந்த கொள்கையை நீ ஒப்புக்கொள்வதானால் தொடர்ந்து என் நூலைப்படி, இல்லைன்னா அப்படியே திரும்பி போயிடு. அதுதான் அவர் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படிங்கிறது உனக்கு உடன்பாடாகுமானால் நீ கரை தேடுறதுக்கு வழியெல்லாம் சொல்கிறேன், இல்லைன்னா முதல்ல அதை கன்வின்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச்சடை முடி தாமரையானே. ஒரு அற்புதமான இந்த பதி இலக்கணத்தை சொல்லுகிறார். ஏன் அவனுக்கு ஒப்பாக ஒருவர் இல்லை என்று சொல்லுகிற பொழுது, இப்போ எல்லா கடவுளருக்கும் யாரையோ கடவுள்னு சொல்கிறோம், எல்லா கடவுளரையும் அந்த அவர்களை முடி சூட்டுகிற பொழுதோ கடவுள் என்று சொல்லுகிற பொழுதோ அவர்களுக்கு ஒரு கிரீடம் வைக்கணும், தலையில் ஒரு கிரீடம் வைக்கணும். அதாவது எல்லா கடவுளுக்கும் தலையில் கிரீடம் இருக்கும், செயற்கையாக இருக்கும். அப்படி கிரீடத்தை வைத்தால் ஒரு நாள் எடுத்துருவாங்கன்னு அர்த்தம் இல்லையா? முதலமைச்சராக பதவி ஏற்றார், பிரதமராக பதவி ஏற்றார்னா 5 வருஷம் கழிச்சு இறங்கிடுவார்னு தானே அர்த்தம். அதுக்கு எல்லாம் டைம் பவுண்டு தானே. நத்திங் இஸ் எவர் லாஸ்டிங், எவ்ரிதிங் இஸ் டைம் பவுண்ட். ஏன்னா 7 வித்யா தத்துவத்தில் காலம் நியதி அது ரெண்டுக்கு நடுவில் தான் வாழ்க்கை. புருட தத்துவம் இருக்கிறது எப்படின்னா, சைவ சித்தாந்தத்துக்கு மீறின ஒரு சித்தாந்தம் இந்த உலகத்தில் கிடையாது. சிவனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவன் நெறியை புரிந்து கொள்ள வேண்டும். சிவநெறி ஏன் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறில்லைன்னு ஏன் சொன்னாங்க? உபச்சாரமாவா? இல்லை. எல்லா கடவுளருக்கும் மேலே ஒரு முடி சூட்டணும். அப்படி முடி சூட்டினா என்ன அர்த்தம்? அந்த கடவுளுக்கு ஒரு நாள் அதை எடுத்துருவாங்கன்னு அர்த்தம், பதவி முடிஞ்சிடும்னு அர்த்தம். 100 கோடி பிரம்மர் நுங்கினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அப்பர் சுவாமி சொல்றார். அப்ப சிவபெருமானுக்கு கிரீடம் வச்சிருக்காங்களா? இல்லை. ஏன்னா அவருக்கு சடாமுடிய கிரீடம். அதனால சிவன் ஒருவனுக்குத்தான் இயற்கையாகவே முடி இருக்கிறது, மற்றவர்களுக்கெல்லாம் செயற்கையாக கொண்டு போய் கவுக்கணும். அதனால சிவன் ஒருவன் தான் நிரந்தர தலைவன், மற்ற கடவுளரெல்லாம் அப்பப்போ சிவனால் அமர்த்தப்படுகிறவர்கள். அதை முதல் பாட்டிலேயே குறிப்பிடுகிறார். தவண சடைமுடி தாமரையானேன்னர். சிவம் என்பது பதி ஒன்று தான், உயிர்கள் எண்ணில. God has never created any soul. When there is God, there are souls. Ever existing, never ceasing. உயிர் என்றும் உண்டு, முத்தியிலும் உண்டு. இப்போ நமக்கும் வேதாந்தத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன உரசல் என்ன உரசல்? வேற ஒன்றும் இல்லை. முத்தி இன்பம் அனுபவிக்கிற பொழுது உயிர் இல்லைங்கிறாங்க, முத்தி இன்பத்தை அனுபவிக்கிற பொழுது உயிர் இல்லைங்கிறாங்க.
நம்ம சொல்கிறோம், அப்போ எது தான் இன்பத்தை அனுபவிக்குதுன்னு கேட்குறோம், எது முத்தி பெற்றுச்சுன்னு கேட்குறோம். கடைசி வரைக்கும் உயிர் இருந்தால் தானே இன்பம் கொடுக்கறதுக்கு ஒருவர், வாங்கிறதுக்கு ஒருவர், டிரான்சாக்ஷன் இருக்கும். வாங்கிறதுக்கே ஆள் கிடையாதுன்னா, if there is no soul, where is the transaction going on? ஆகையினாலே காடும் பதி பசு பாசம் அனாதி, பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று திருமந்திரத்தில் சிவன் நெறி உயர்ந்த நெறி. ஆன்மாக்களை எக்காலம் தொட்டு சிவம் என்று நீ அன்று நான் உனது அடிமை அல்லவோ. தாய்மானவர் கேட்குறார், நீ என்னைக்கு இருக்கிறியோ அன்னையிலேருந்து நானும் இருக்கிறேன், நீ என்னைக்கு இருக்கிறியோ அன்னையிலேருந்து நான் இருக்கிறேன், இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் என்னைக்கு இருக்க ஆரம்பித்தோனோ அன்னையிலேருந்து துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். உயிர்கள் துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. கேவலத்திலையும் துன்பப்பட்டுச்சு, சகலத்திலையும் துன்பப்பட்டு கொண்டு இருக்கு. இப்போ இங்கிருந்து அது விடுபடுவதற்குரிய நெறி எது என்று சொல்லுகிற பொழுது, இந்த சிவன் நெறி என்று சொல்லக்கூடிய சிவநெறியை பதி ஒருவன், ஒன்றே பதி, ஒருவனே கடவுள், ஒன்று என்பது ஒன்று கான், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்றெல்லாம் நம்முடைய சிவன் நெறியில் சிவன் ஒருவன் தான் கடவுள். ஏன்னு கேட்டேன், ஏன் சார் அவர் ஒருத்தர் தான் கடவுள் அப்படின்னு கேட்டால், அவர் ஒருத்தர் தான் பிறவாயாக்கை பெரியோன். எந்த தாய் கருவிலையும் இருந்து எந்த காலத்திலையும் எந்த அவதாரத்தையும் எந்த பிறப்பையும் எடுத்ததாய் எந்த புராணமும் கிடையாது. காட்டுனா இன்னையிலேருந்து நான் பேசுறதை நிறுத்திடுறேன். பொய்தாட்சிக்கும் கூட காட்டுறதுக்கு இல்லை இல்லை. சிவன் எங்கேயும் பிறந்தான் இல்லை. இது எப்போவுமே ஒருத்தரை சாமர்த்தியக்காரர், கெட்டிக்காரர் அப்படின்னு ஒருத்தர் பாராட்டணும் அப்படின்னு சொன்னால், அந்த பாராட்டு எங்கேருந்து வரணும்னா, இட் ஷுட் கம் ஃப்ரம் த ஆப்போசிட் கேம்ப். எதிரி பாராட்டணும், எதிரி நம்மளை அவன் சாமர்த்தியக்காரன், அதுதான் உண்மையான பாராட்டு. சிவபெருமான இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எப்படி ஆப்போசிட் கேம்ப்பு அவர் சொல்கிறாரு, சிவபெருமான பிறவாயாக்கை பெரியோன் அப்படின்னு சொல்கிறார். முருகனை சொல்லுகிற பொழுது அதே தன்மையில் தான் அருணகிரிநாதர்னு சொல்லுகிறார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. எல்லாரும் நினைப்பாங்க முருகர் வேற, சிவன் வேறன்னு நினைப்பாங்க. இதை போல ஒரு பைத்தியகாரத்தனம் உலகத்திலே கிடையாது. இதை போல ஒரு பைத்தியகாரத்தனம் உலகத்திலே கிடையாது. நான் அடிக்கடி அதனால தான் சொல்லுவேன், சிவனிடமிருந்து முருகன் வந்தான் என்று சொல்லவே கூடாது. சிவனிடமிருந்து முருகன் வந்தான் என்று சொல்லக்கூடாது. நான் எப்படி சொல்லணும்? சிவனே முருகனாக வந்தான் என்று தான் சொல்லணும். அதுதான் சரியான வழி. அப்படித்தான் சொல்லணும். 5 முகங்களோடு இருக்கக்கூடிய சிவபெருமான் வடக்கே வாமதேவம், தெற்கே அகோரம், கிழக்கே தத்புருஷம், மேற்கே சத்யோஜாதம், மேல் நோக்கி ஈசானம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களோடு இருந்த சிவபெருமான் 6வது முகத்தை எடுத்ததுனால தானே 6 முகனா வந்தான். இப்போ அவனுக்கு 6 முகம் இல்லாமல் இவருக்கு எப்படி 6 முகம் வரும்? அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் 6 கொண்டான் என்று சொல்லுகிறது கந்தபுராணம். 6 முகங்களையும் எடுத்து வந்தார். அப்போ 6 முகங்களையும் எடுத்து வந்தாருங்கிறது யார் வந்தார்? சிவனே முருகனாக வந்தார், சிவபெருமானே முருகனாக வந்தார். 6 முகங்களை கொண்டு வந்தார். 5 முகத்தை காட்டினா மாகேஸ்வர மூர்த்தம், 6வது முகத்தையும் காட்டினா சிவசுப்பிரமணிய மூர்த்தம். அதுக்கு தான் அந்த சிவசுப்பிரமணியன் சொல்லுகிறார். ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் சொல்லுவார், குமார பரமேஸ்வரன் என்பார். அவா மறுவினாவ சுதைகானும் மடவாரெனும் அவார் கணலில் வாழ்வென்றுணராதே அரா நுகரவாதை உரு தேரை கதி நாடு மறிவாகி உளமால் கொண்டதனாலே
சிவாய நம என ஒரு காலும் நினையாத திமிராகரனை வா வென்றருள்வாயே. திரோத மலமாறும் அடியார்கள் அருமாதவர்கள் தியானம் ஒரு பாதம் தருவாயே. உவா வினிய காணுவ நிலாவும் மயில் வாகனம் உலாசமுடனேறும் கடலோனே. உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகு மயில் வேலும் கையிலோனே. துவாதச புயா ஜல சடான நவராசிவர் சுதாயினர்மான் அன்புடையோனே. சுராதிபதி மாலையனோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே. எல்லாம் சலாம் போடுறாங்களாம். முருகன் மயிலில் வராராம், அத்தனை பேர் சலாம் போடுறாங்க. துவா தச புயா சல. துவா தசம்னா 12, தசம்னா 10, துவன்னா 2. துவா தச துவா தச புயா சல சடானன. சடானனம் ஆனனம்னா முகம், சடான்னா 6 முகம். துவாதச புயா ஜல சடான நவராசிவர் சுதாயினர்மான் அன்புடையோனே. சுராதிபதி மாலயனோடு. சுராதிபதி இந்திரன், மால் திருமால், அயன் பிரம்மா எல்லாம் நிற்கிறாங்களாம் வரிசையில். சுராதிபதி மாலயனோடு இன்னொரு மால் போட்டார். முதல்ல ஒரு மால் போட்டார், அடுத்தது ஒரு மால் போடுறாரு. அருணகிரிநாதர் வாக்குக்கு அருணகிரி இல்லை. சுராதிபதி மாலயனோடு மாலோடு. மாலோடுன்னா மிக்க அன்போடு. ஏன்னா சல்யூட் போடுறவன்லாம் அன்போடு போடுவான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? மேலதிகாரியை பார்த்தவன சார் வணக்கம் சார், சார் வணக்கம் சார் அப்படிமா அவன்ட்டு போயிடுவார். இவன் கேட்பான் பக்கத்தில் கொண்டு, ஏன்டா நான் கும்பிடு போட்டதை பார்த்தானா இல்லையா அந்த ஆள்? எதுக்கு ரூமில் போய் ஒரு தடவை போட்டுடுறான். சார் குட் மார்னிங் சார். ஏன்டா அங்கே தான் வெளியில் போட்டியே நீங்கள் கவனிச்சிங்களோ இல்லையோ இல்லையா? அன்புனால போடுறதா? ஏதாவது கெடுதல் பண்ணுவான் பாவின்ட்டு போடுறது. அந்த மாதிரி இல்லை. இங்கே எல்லாரும் வணங்குறாங்களாம் தேவசேனாபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான. முருகா நீ தந்த வாழ்வுதானே இது எங்களுக்கெல்லாம் அப்படின்னுட்டு எல்லாரும் சலாம் போடுறாங்களாம். சுராதிபதி மாலயனோடு மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே. எதுக்கு இந்த பாட்டில் சொன்னேன்னா, இதில் சொல்கிறாரு, அவா மறுவினா வசுதை காணும் மடவாரனும் அவார் கனலில் வாழ்வென்று உணராதே. அரானுகரவாதையுறு தேரை கதிராடு மறிவாகி குளமால் கொண்டதனாலே. சிவாய நம என ஒரு காலும் நினையாத திமிராக. என்ன மந்திரம் சொல்லலைங்கிறாரு அருணகிரிநாதர். நான் சிவாய நமன்னு சொல்லாத பாவிங்கிறார். வேறுபாடு தெரிஞ்சுதா அருணகிரிநாதருக்கு? அப்போ முருகனை சிவாய நம 5 எழுத்து, 5 எழுத்துக்கு உரியவன் முருகன். ஓம் சிவாய நம என்று சொன்னால் முருகனை குறிக்கும். வெறும் சிவாய நமன்னா சிவனை குறிக்கும். நமது மந்திரம் 5 எழுத்துக்கும் பிரணவம் சேர்ந்ததல்லவோ அவன் திருமுகம்னாரு சிவபெருமான். என்னோட மந்திரத்தில் ஓம் சேர்த்தா அது முருகன்னாரு. ஓ மகர ஒற்று நமக்கா போட்டுக்கிறது. ஓங்கிறது ஒரு பெரிய ஆற்றல், பெரிய ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு முடிவு கிடையாது. அது தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கு. தொடர்ந்து இந்த உலக இயக்கம் ஓங்காரத்தில் நாத விந்து என்று சொல்லக்கூடிய இருபெரும் ஆற்றல்களும் அகர உகர மந்திரம் என்று அகர உகர மகரம் என்கின்ற முத்தொடிலும் நடக்கின்ற மிகப்பெரிய ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு அளவு கிடையாது. ஓ அது பெருகிக்கிட்டே இருக்கு. ஆறு நிறைய தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது கங்கையில். ஒருத்தர் அண்டா எடுத்துகிட்டு போனார், அள்ளிக்கிட்டு வரார். ஒருத்தர் குடம் எடுத்துகிட்டு போனார், எடுத்துக்கிட்டு வந்தார். ஒருத்தர் சின்ன சொம்பு எடுத்துகிட்டு போனார், எடுத்துகிட்டு வந்தார். ஒருத்தர் டம்ளர் எடுத்துகிட்டு போனார், எடுத்துகிட்டு வந்தார். ஒருத்தர் வெறும் ஸ்பூன் எடுத்துகிட்டு போகிறார். அவ்வளோதானே வரும். அவ்வளோ பெரிய ஓடுது. ஓங்கிறது பெரிய ஆற்றல். நீங்கள் எங்கே இம்மு போட்டிங்களோ அதில் நீங்கள் என்ன பாத்திரம் கொண்டு வந்தீங்கன்னு தெரியும். ஓ அண்டா எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஓம் ஸ்பூன் எடுத்துகிட்டு போனேன். அவ்வளோதானே. அதுக்கு அளவு கிடையாது. பிரணவத்துக்கு அளவு கிடையாது. அது இருந்துக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கிற கங்கையாறு போல பிரணவம். அதனால தான் மகர ஒற்று நம்முடைய முற்று, பிரணவத்துக்கு இல்லை. நம்மளால் அவ்வளோதான் முடியும். நீங்கள் எவ்வளோ வேணால் இழுக்கலாம், அவ்வளவுக்கு ஆற்றல் உள்ளே வரும். ஓங்காரத்தை நீங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு
சிந்தையை கொண்டு போய் சிவபெருமான் திருவடியில் நிறுத்தி நீங்கள் அதை சொல்லுகிறீர்களோ அவ்வளவுக்குள்ள ஆற்றல் உள்ளுக்குள்ளே பெருகும். சிவநெறி என்பது வேற அல்ல. அதனால தான் இந்த அருணகிரிநாதரும் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளும் ரொம்ப மிக மிக கவனமாக அவர்கள் கொண்டது சிவநெறி வேறல்ல, கந்த நெறி வேற அல்ல. கந்தனுக்கு உரிய நெறி சைவ சித்தாந்தம் என்று நிறுவியது தான் அருணகிரிநாதருடைய கொள்கை. தனி ரூட்டு கௌமாரம் என்று எடுத்துக்கொண்டு போயிடக்கூடாது. அதாவது குமரனை வழிபடுகின்ற நெறி என்ற ஒரு நெறி கௌமாரம் என்றிருந்தாலும் சிவநெறிதான் அவருக்குரிய நெறி. திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பூஜை காலத்தில் இருந்திருக்கீங்களா? சாமிக்கு பூஜை நடக்கும் போது இருந்திருக்கீங்களா? சரி, அப்போ பூஜை முடிஞ்ச உடனே ஓதுவார் பாடினாரா? கேட்டிங்களா? வெறுமனே தலையாட்டினா விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. கேட்டிங்களா? என்ன பண்ணார் அவர் ஓதுவார்? நல்ல கவனமாக சொல்லணும். ஓதுவார் என்ன ஓதுனார்? திருச்செந்தூரில் பூஜை முடிஞ்சிருச்சு. உடனே சிவாச்சாரியார் சொல்லுவார், திராவிட பாஷா அப்படிம்பார் இல்லையா? என்ன ஓதுனார் ஓதுவார்னு தான் கேட்குறேன். சரி, வேறு யாராவது? தேவாரம் பாருங்கள், சாமி சரியாக சொன்னாங்க. தேவாரம் தான். தேவாரத்தை சிவனை தவிர வேறு யாருக்காவது ஓதலாமா? நீங்கள் சொல்லுங்கள். தேவாரத்தை ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அருளி செய்த தேவாரத்தை வேறு எத்தெய்வத்திற்காவது ஓத முடியுமா? சிவனுக்குத்தான் ஓதணும். அதனால தான் அங்கே ஓதுகிறார்கள். ஏன்னா முருகனும் சிவனும் ஒன்று. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்காங்க சாமி. எனக்கு ரொம்ப அற்புதமான தலைப்பு. நான் கேட்டேன், இந்த தலைப்பில் பேசட்டும், அவர் என்ன வேணாலும் பேசுகிறதுனாலும் திருமந்தத்தில் பேசட்டும் அப்படின்னு சொன்னாங்க சாமின்னு சொன்னாங்க அவங்க. ஆனால் தலைப்பில் தான் பேசணும். ஆனால் எப்போ பேச ஆரம்பிப்பீங்கன்னு தானே கேட்குறீங்க. ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் ஏன் தலைப்பை ஒட்டித்தான் நான் பேசுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் போன்றவர்கள் எல்லாம், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போன்ற அருளாளர்கள் எல்லாம் இந்த தமிழ் மண்ணிலே இறைவனால் வருவிக்க உற்றவர்கள். சிவநெறிக்கே உரிய இடம் இது. ரொம்ப அழகாக சொல்கிறார் திருஞான சம்பந்தர். அந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் திரும்பவும் வரேன். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். ஏனத்திரள்மான் இழியும் இரவின் கண் ஆணை திரள் வந்து இழியும் அண்ணாமலையாரே. மஞ்சை பொழுந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். வெஞ்சொல் பேசி வேடர் மடவார் இதனம் அது ஏறி அஞ்சொற்கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே. அண்ணாமலையை தான் பாடியிருக்கார் சாமி. அவர் வந்த காலத்தில் ஒரு பாட்டு லாங் ஷாட்டு, ஒரு பாட்டு க்ளோஸ் ஷாட், அப்படி தான் பாடியிருக்கார். 2 பதிகம். ஒரு பதிகம் தூரக்க இருந்தப்ப சாமி அண்ணாமலை பாடிட்டார். போவார் கிட்டக்க வந்த உடனே பாடிட்டார். ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா மலையோட டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். அதில் ஒரு செய்தி, அந்த செய்தியை மட்டும் சொல்கிறார். மஞ்சை பொழுந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அது ஏறி. அந்த காலத்தில் திணைப்புணமெல்லாம் இருந்திருக்குது. மேலே மலை மேலே சிங்கம் இருந்திருக்குது, புலி இருந்திருக்குது, யானை திரிஞ்சிருக்குது. வரும்போது சொல்லிட்டு வந்தேன் ஐயா கிட்ட. ஐயா தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க சென்னையிலேருந்து, முத்துக்குமார் ஐயா. சொல்லிட்டு வந்தேன், நம்ம சாமி ஞானசம்பந்தர் வந்த காலத்தில் பெரிய ஃபாரஸ்டே இருந்திருக்கு மேலே. அந்த வேடர்கள் வாழ்ந்தார்கள் காடுகளில். அவர்கள் திணைப்புணத்தை காப்பதற்காக பெண்கள்லாம் காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள் செய்தியெல்லாம் சொல்கிறார். வேடர் மடவார் இதனம் அது ஏறி
அஞ்சொற்கிளிகளாயோ என்னும் அண்ணாமலையாரே. அது ஒரு செய்தி சொல்கிறாரு, ஒரு வேடிக்கையான செய்தி. அங்கே இருக்கிற பெண்கள்லாம் திரைப்படத்தை காவல் செய்வதற்காக பரன்களை வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். பெண்கள்லாம் காவல் இருக்கிறார்கள். இந்த கிளிகள் குருவிகள் இதெல்லாம் வந்து திரைப்படத்தை மேயுது. இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், கையில் வச்சிருக்கிற கல், கவன்கல், அது அப்படி கவட்டா பெல்ட்டும் அதை அப்படி வச்சு அடிக்கிறார்கள். அப்படி விசிறாங்க. அந்த குருவிகள் எல்லாம் பறந்து போகுது. அப்படி போகிற பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்களா, அஞ்சொரு கிளி, இனிமையான மொழிகளை பேசுகிற கிளிகளே போங்க, இனிமையான மொழிகளை பேசுகிற கிளிகளே போங்க அப்படின்னு விரட்டுகிறார்கள். அஞ்சொரு கிளிகளாயோ என்னும். எனக்கு என்னவோ அது கொஞ்சம் இயற்கைக்கு கொஞ்சம் மாறா தெரிஞ்சது. நம்ம வீட்டுக்கு பிச்சைக்காரன் ராத்திரியில் வந்தான்னு வச்சுக்க, அம்மா பிச்சை போடுங்கம்மா. பிச்சைக்காரரே, உங்கள் குரல் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அன்பொழுக அம்மா என்று அழைக்கிறீர்களே, எங்கள் வீட்டில் ஒன்றுமில்லை, பக்கத்து வீட்டுக்கு போங்க. அப்படியா சொல்லுவோம் நம்ம. அஞ்சொற்கிளிகளாயோ என்னும் அண்ணாமலையாரே. அஞ்சொற்கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாருன்னார். ஏன் அப்படி சொன்னாருன்னாரு, வேற ஒன்றும் இல்லை. அந்த பெண்கள் வேடுவ பெண்கள். இந்த வேடுவர்களுக்கு எப்பொழுதுமே மொழிகள் வந்து கடுமையாக இருக்கும். வேடுவர்களுக்கு மொழிகள் அடி, ஒத்த, குத்து, வெட்டு, கொலை, அடி, இப்படி தான் இருக்கும் குரல். அவங்க பேசுறதே அப்படி தான் பேசுவோம். அப்படி பேசுகிற அந்த ஆடவர்கள் மத்தியில் இருக்கிற பெண்கள் இனிமையான மொழிகளை கேட்டு பழக்கமே இல்லாமல் போய் காது முழுக்க புளிச்சு போன அவங்களுக்கு திரைப்படத்தில் வந்து இந்த கிளிகள்லாம் கத்துனதை கேட்டவொன்னே, ஆகா என்ன அழகாக இருக்குது இந்த குரல்னு அதை பாராட்டினாங்களாம். இல்லையா? நமக்கும் இந்த உலகத்தில் அவன் பேசுகிற கூக்குரல், கூச்சல், சத்தம், இது அதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு இந்த திருப்புகழை கேட்டால், ஆகா என்ன அருமையாக இருக்குது திருப்புகழ். அப்படி இருக்கு இல்லையா? அதில் ஒரு செய்தி சொல்கிறார், மஞ்சை பொழுந்த மதியம் அப்படி அந்த அண்ணாமலை இருக்கே, அது மேலே அந்த பிறை, அந்த பிறையை வந்து எப்படி இருக்கு அந்த பிறைன்னு சொன்னால், அந்த பிறை எப்படி இருக்கான், வானத்தில் உலவுகிற மேகங்களை கட் பண்ணுற அந்த கதிர் அருவாள் போல் இருக்கான். அவரு என்ன எங்கள் அண்ணாமலையாரை மறைக்கிற நீயே போந்த பக்கம் அப்படின்னு அதை வெட்டுறது போல இருக்கான். மஞ்சை மேகங்களை பொழுந்த விளக்குகின்ற மதியம் சூடும் வானோர் பெருமானார், நஞ்சை கண்டத்தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். நஞ்சை கண்டத்தில் அடக்கினாரு, அது நன்மை பொருள்னாரு. என்ன நன்மை பொருள்? ஒரு அற்புதமான செய்தி சொல்லுகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குடம் பால் இருக்கு, ஒரு குடம் பால், நல்ல பால், பசும்பால். அதில் ஒரு குடம் பாலில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு. இந்த ஒரு குடம் பாலுக்கு எவ்வளவு சுவை இருக்கும்? இந்த ஒரு குடம் பாலுக்கு எவ்வளவு சுவை இருக்கும்? இவ்வளவு சுவையும் சேர்ந்து அந்த ஒரு சிட்டிகை உப்பை மாற்றக்கூடாதா? மாற்றக்கூடாதா? 100 மாம்பழத்துக்கு இடையில் ஒரு அழுகின மாம்பழம் வச்சா 100 நல்ல மாம்பழமும் சேர்ந்து இந்த ஒரு அழுகின மாம்பழத்தை நல்ல மாம்பழமாக மாற்றக்கூடாதா? மாற்றுமா? மாற்றுமா? இவ்வளோ பெரிய பால் இருக்கு, அந்த பாலில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் அந்த மொத்த பால் என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இன்னும் தெளிவாக சொல்கிறேன், ஒருவர் நல்லவர் என்று சொன்னால் அவர் நல்லவர் என்பது சப்ஜெக்டிவ், அது சப்ஜெக்டிவாக தான் சொல்லணும். எப்படின்னா நல்லவர், இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைத்தும் நல்லவராகவே இருந்தால் அவர் நல்லவர். அதுதானே முக்கியம். சார் நான் இது வரைக்கும் 1 லட்ச ரூபா திருநதே இல்லை சார்னு சொன்னா கிடைக்கல சான்ஸு இல்லையா? ஆகையினால நல்லவர் என்பதை நாம் வந்து ரீடிஃபைன் பண்ணணும். நல்லவர் என்று சொன்னால் நல்லவன்னா வாய்ப்பு கிடைத்தாலும் தீமை செய்யாதவனே நல்லவன், அப்படித்தான் சொல்லணும். நல்ல பொருள் என்று ஒரு பொருளை சொல்ல வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஆர் யூ ஹெல்த்தி அப்படின்னு கேட்டால் எஸ் ஐ எம் ஹெல்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்ஜெக்டிவ், ரொம்ப சப்ஜெக்டிவ்.
நல்லா தான் இருந்தேன். பஸ்ஸில் ஏறும்போது ஏறி உள்ளே போய் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்தேன். ஏறினதுலேருந்து அந்த ஆள் இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு இருந்தான். இறங்கும்போது நானும் தும்மிக்கிட்டு இருமிக்கிட்டே இறங்கினேன். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிக்கிச்சு. ஏன்? என்னுடைய இம்யூனிட்டி கம்மியாக இருந்தது, அது பிடிச்சிக்கிச்சு. அப்போ ஹெல்த்திங்கிறது என்னென்ன, நோய் இல்லாமல் இருப்பதில்லை, இம்யூனிட்டி அதிகமாக இருப்பது. அப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொன்னால், ஆரோக்கியம் இல்லாதவர்கள் சூழ்நிலையிலும் நான் ஆரோக்கியனாக இருப்பேன். தீயவர்கள் சுற்றி இருந்தாலும் கூட நான் நல்லவனாகவே நீடிப்பேன் என்பவன் தான் நல்லவன். அப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் நான் நஞ்சு சாப்பிட்டா என்ன ஆகும்? எனக்கு என்னுடைய இது போயிடும். ஆனால் சிவபெருமான் நஞ்சை உண்ட பிறகும் அமுதமாகவே நீடித்தான் என்று சொன்னால், நஞ்சையே அமுதமாக மாற்றவல்ல ஒரு பொருள் தான் உண்மையிலேயே நன்மை பொருள். அது தீமைகளையும் நன்மைகளாக மாற்றும். ஆகையினாலே அது என்னுடைய வினைகளாகிய தீமைகளையும் மாற்றக்கூடிய வல்லமை. சார், டாக்டர் வந்து என்ன பார்க்குறாரு, நான் உடம்பு சரியில்லாமல் பார்க்குறவர், என்ன என்ன சார் பண்ணுது உங்களுக்குன்னு கேட்க வராரு. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? அப்புறம் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இருக்கு சார், நம்ம வைத்தியம் பார்ப்போமா அவர்கிட்ட. நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம், நல்ல டாக்டராக பார்த்து உங்கள் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது. அப்போ என்ன அர்த்தம்னா, நாம் யாரிடம் வைத்தியம் பார்க்குறோமோ, யாரிடம் மருத்துவம் பார்க்கிறோமோ, அவர் மருத்துவர் ஒருவர் தேவைப்படாதவராக இருக்கணும். எங்கள் சிவபெருமான் ஒருவன் தான் வினையினால் பீடிக்கப்பட முடியாத தன்மை உடைய பதியாக விளங்குவதனாலே என்னுடைய வினைகளையும் என்னுடைய பிறப்பையும் நீக்க வல்லவன் சிவபெருமான் ஒருவன் தான். இதுதான் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சோம். சிவநெறி, சிவநெறி என்பது சிவனை ஏன் பற்ற வேண்டாம்? சிவனை ஏன் வழிபடணும்? எது கேட்டாலும் கொடுப்பாருங்க. சிவன் இல்லைன்னு சொல்றதில்லை. எல்லாருக்கும் இல்லை 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 என்று சொல்லாதவனா, எல்லாருக்கும் இல்லை என்னாத அருள் செய்வான். யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிற வழக்கமே கிடையாது. எது கேட்டாலும் கொடுப்பார். எல்லாருக்கும் இல்லை என்னாது. He never says no to anybody for anything. He sanctions everything because it is going to be his ceremony. எது கேட்டாலும் கொடுப்பான். அதனால் வர சஃபரிங் அவனுக்கு. என்ன கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறான். புள்ள வேணும் புள்ள வேணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தான். புள்ள வேணும் எனக்கு, அதுவும் ஆம்பளை பிள்ளையாக வேணும். எனக்கு ஆண் குழந்தையாக கொடு, ஆண் குழந்தையாக கொடு. நான் பொம்பளை குழந்தை வேண்டாமா? ஏன் என்ன பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரையா என்ன? எந்த குழந்தையாக இருந்தாண்ணே கேட்டுட்டு இருந்தான். சாமி சொல்லி போய் கொஞ்சம் பார்த்தாரு, ஒன்றும் கேட்குற மாதிரில கொடுத்துட்டார். 23 வருஷம் கழித்து பொண்டாட்டியோடு வந்து காலில் விழுந்து சொல்கிறான், சாமி இப்படி ஒரு பிள்ளையை ஏன் கொடுத்தாங்கிறார். எதை கேட்டாலும் கொடுப்பார். அது திரோபவ சக்தி. அவனையே கேட்க தெரிஞ்சுக்கணும். அது திருவருள் சக்தி. ஆகையினாலே நாம் என்ன பழகிக்கணும்னு கேட்டால், சிவன்கிட்ட போய் கேட்குற பொழுது உன்னை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால். வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாய். வான்னு சொன்னா தான் போக முடியும். நம்ம இல்லாட்டி போக முடியாது. இங்கேருந்து கிளம்பவே முடியாது. வரேன்னு சொல்லிட்டா வந்தோம்? சொல்லுங்க பார்க்கலாம். வரேன்னு சொல்லிட்டு என்ன போறியாப்பா, இஷ்டமா உனக்கு, எங்கே போகிற அப்படிலாம் கேட்டால் அனுப்பிச்சாரு. பிடிச்சி ஒரு தள்ளி தள்ளி விட்டார். தள்ளி விட்டதில் வந்த காயம்தான் இந்த காயம், பெருங்காயம். ஆகையினாலே இறைவன் வந்து நமக்கு என்ன தரணும் என்று தெரிந்து கொள்வதே நமக்கு ஒரு ஞானம்தான். எதை கேட்க வேண்டும் இறைவனும் என்பதே ஞானம்தான். அது என்ன கேட்கணும்னா, எப்பொழுதும் சிவபூசை செய்தல் வேண்டும். பூசை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கே, அதற்காகவே வந்தது இப்பிறவி.
அதைத்தான் இந்த பாசுரத்தில் முதல் பாடலில் குறிப்பிடுகின்றார். வாழ்க அந்தணரு வானவரு ஆணினம் வீழ்க தன் புனல் வெந்தனும் ஒங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வையகமும் துயர் தீர்கவே ஆழ்க தீயது அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அப்படின்னுட்டு சாமியோட நினைப்பு. அதனால தலைப்பை கொடுத்துருக்காரு. அவர் நினைப்பு வையகமும் துயர் தீர்கவே அப்படின்னுட்டு, அதனால் அந்த தலைப்பை வையகமும் துயர் தீர்கவே. அருளாளர்கள் அப்படி தானே நினைப்பாங்க. இந்த உலகத்து உயிர்களெல்லாம் துன்பம் நீங்கி வாழ வேண்டும். வழி இருக்கு, வழியை தெரியாமல் எல்லாம் அல்லல் உருகின்றார்கள். ஆகையினாலே சிவ வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அதற்காகவே எல்லாரும் கேட்குறாங்க, சிவனுக்கு என்ன தருது, சிவனுக்கு என்ன கொடுக்கறது, சிவனுக்கு என்ன தருதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒருத்தர் பையன் டெல்லியில் வேலை கிடச்சி போயிட்டான். டெல்லியில் வேலை கிடச்சி போயாச்சு. டெல்லியில் வேலைக்கு போனானே தவிர இவர் அவங்க அப்பா மாதம் மாதம் 5000 ரூபா அனுப்புகிறார். போகிற இடமெல்லாம் இவர் சொல்கிறாரு, மை சன் இஸ் ஒர்க்கிங் இன் டெல்லி, மை சன் இஸ் ஒர்க்கிங் இன் டெல்லி அப்படின்னுட்டு. ஆனால் மை சன் இஸ் ஒர்க்கிங் இன் டெல்லின்னு சொல்கிறாரு தவிர எவ்ரி மந்த் ஹி சென்ஸ் 5000 rupees தட் ஹி டசன்ட் டெல். யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. 5000 ரூபா அனுப்புகிற விஷயம் யாருக்குன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் டெல்லியில் வேலை செய்கிறான், டெல்லியில் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு சட்டை வாங்கி அனுப்பிச்சான் அவன். என்னது சட்டை? அந்த சட்டையை மாட்டிக்கிட்டு அந்த ஊரில் போகிறவன் வரவன் ஒருத்தனை விடலை. பையன் டெல்லியிலேருந்து அனுப்பிச்சான். சார் சார் பாருங்கள் சார், பையன் டெல்லியில் இவர் 5000 ரூபா அனுப்பிச்சிருக்காரு. அதை சொல்ல அவன் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு சட்டையை எடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். அதை சொல்லிகிட்டு இருப்பார். அது மாதிரி சிவபெருமான் இந்த உடம்பை கொடுத்துருக்காரு, உலகத்தை கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இவன் வச்சுட்டு ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வச்சுவிட்டு சுவாமிக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம், சுவாமிக்கு பெரிய மாலை. டே எங்கேருந்துடா எடுத்த? அதெல்லாம் எல்லாம் அவர் இடத்துலேருந்து தானே எடுத்தது, அவர்கிட்டருந்து எடுத்தது தானே. ஏதாவது அவர்கிட்ட இல்லாதது, அவர் கொடுக்காதது எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்கள். நீங்கள் நான் மைக்ரோஸ்கோப் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எல்லாத்துலேயும் எழுதியிருக்கோம் ஃபுல்லி ஓன்டு பை லார்ட் சிவா அப்படின்ட்டு இருக்கோம். அதையே கொண்டு போய் அவருக்கே நிவேதனம் பண்ணுறோம். இருந்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்கிறார். சரி, என் பையன் இவர் எப்படி சட்டையை பையன் வாங்கி கொடுத்தான்ற மாதிரி இவரும் பாரு எப்படிலாம் எனக்கு பூஜை பண்ணுறான் பாரு அப்படின்னு அவர் மகிழ்கிறார். ஆனால் உண்மையான சிவபூசை என்பது என்ன அப்படிங்கிறத அங்கு குறிப்பிடுகின்றார். சிவபெருமான் கொடுத்ததிலேயே மிகச்சிறப்பான பொருள் இந்த உலகத்தில் என்னன்னு கேட்டால் இந்த உடம்பு தான். இந்த தேகத்தை கொடுத்தான். இந்த தேகத்தை அவன் கொடுத்தது போல ஒரு பெரிய பரிசு வேறு என்ன தந்திருக்க முடியும் நமக்கு? அப்போ நம்ம எப்போவுமே சிவனுக்கு போய் நாம் அவனுக்கு ஆஃபர் பண்ணுகிற பொழுது, அவனுக்கு ஏதாவது கொடுக்குற பொழுது, அவனுக்கு படையல் செய்கிற பொழுது, அவனுக்கு நிவேதனம் தருகிற பொழுது இருக்கிறதுலே சிறந்த பொருள் தானே கொடுக்கணும். எங்கள் ஊரில் எல்லாம் சிவன் கோயிலில் அர்ச்சனைக்குன்னே வாழைப்பழம் விற்கும். சைஸு காட்டிட்டேன் நான், சைஸு காட்டிட்டேன். ஒரு பிரபலமான கோயில் சொல்லிடுறேன் விஷயம் என்னன்ட்டு. ஒரு பிரபலமான கோயில், அந்த கோயிலுக்கு போனேன் நான், என் வீட்டுக்காரம்மா தான் போனோம். போகும்போது செருப்பு விடுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு அந்த அர்ச்சனை தட்டு வாங்குகிற இடத்துல ஒரு கணவனு மனைவி, சீம்ஸ் டு பி வெரி யங் கப்புள். அந்த பொண்ணு சொல்லுது ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்கங்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அர்ச்சனை தட்டெலாம் வச்சுவிட்டு ஒரு தேங்காய் எடுத்து வச்சுட்டு இருந்தார். இந்த பொண்ணு சொல்லிச்சு ஒரு சின்ன தேங்காயாக வைங்க அப்படின்னுச்சு. அப்போ இவர் சொன்னார், பக்கத்தில் இருந்துட்டு சொன்னார், இந்த பையன் சொல்கிறான் இல்லை பெரிய தேங்காவாக வைங்கன்னு. உடனே இந்த பொண்ணு திரும்பி இப்படி பார்த்துட்டு என்ன இப்போவே வா அப்படிங்குது. மறுத்து பேச ஆரம்பிச்சது, இப்போயே ஆரம்பிச்சிட்டிங்களான்னு. பெரிய தேங்காயை சின்ன தேங்காயை வைங்க அப்படின்னு இவன் சொன்னான், இல்லைம்மா பெரிய தேங்காயை வைங்க. இந்த பொண்ணு திரும்பவும் சொல்லுது, சாமிக்கு தாங்க சின்ன தேங்காயை போதும், நீங்கள் சின்ன தேங்காய் வைங்க அப்படின்னு. இவன் சொல்கிறான், இல்லைம்மா பெரிய தேங்காய் வச்சா நாளைக்கு சட்னிக்கு ஆகும்.
இப்போ தேங்காய் வாங்கும்போதே யாருக்குன்னு தெரிஞ்சிச்சா? இது சிவனுக்கு இல்லை, சட்னிக்கு. அவன் உள்ளே இருக்கிற சாமிக்கு தெரியும் இந்த பயல்கள் என்ன பார்கெயின் நடந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஹீ இஸ் நாட் வெயிட்டிங் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். அவர் அங்கே அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம அதை கொடுத்து நம்மால் இருக்கான் பாருங்க, கில்லாடி தேங்காயை வச்சே சாமியை கவுத்துடலான்னு நினைக்கிறான் பாருங்க. தேங்காய் வாழ் அதல்ல, உனக்கு கொடுத்ததுலேயே சிறந்த பொருள் எது? உன்னுடைய உடம்பு, உன்னுடைய கருவிகரணங்கள். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே. எத்தனை தலை போட்டார் நீ? ஒரு தலையை வச்சுக்கிட்டு இந்த பாடு படுத்துறிய. தலையே நீ வணங்காய். வணங்குவது தலைக்குரிய தொழில், தொழுவது கைக்குரிய தொழில். கையினால் வணக்கம்னு ஒன்று கிடையாது, தலையால் தான் வணங்கணும். வணங்குதல் என்பது வளைதல்னு அர்த்தம். தலை வணங்கணும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் நம்ம வீட்டு வாசப்படியெல்லாம் 4 அடிக்கு வச்சாங்க. அங்கேயாவது தலை குனியட்டும் இவன். கற்பகிரகம்லாம் கீழே இருக்கும், இப்படி தான் குனிஞ்சு தான் பார்க்கணும். அப்படி தலையை குனிஞ்சு தான், தலை குனிவதற்குரியது. தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து. தலை மாலை தலை கணிந்து இருக்கிறான் சிவபெருமான். தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங். அந்த அங்க மாலையில் அத்தனை அங்கங்களும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பு. சாமி நம்ம போன உடனே நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? சாமி பார்க்கிற உடனே என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்முடைய தாட்ஸில் பர்சன்டேஜ் ஆஃப் தாட்ஸ் எவ்வளவு இங்கே வச்சிருக்கிறான் இல்லையா? அதுதான் அவர் எதிர்பார்க்குற. நாங்கள் கையில் என்ன கொண்டு வந்துருக்குறோம், என்ன கொடுக்க போகிறோம், இதெல்லாம் அவர். ஏன்னா எது கொண்டாந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவான் தெரியும் அவருக்கு. வச்சுட்டு போகிறதில்ல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறார்? வரானே இவனுடைய எண்ணங்கள் எங்கே இருக்குது? நம்மக்கிட்டே வச்சுருக்கிறானா, நம்மையே நோக்கி இருக்கிறானா, நம்மக்கிட்ட தான் இருக்கா? அதுதான் முக்கியம். அதனால தான் மணிவாசக பெருமானுன்னு சொல்லுகிறார். சேக்கிழார் அப்பர் சுவாமியை சொல்லுகிற பொழுது, சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும், சிந்தை இடையரா அன்பும், சிந்தையில் இடையீடு இல்லாத ஒரு நினைப்பு. அதுதான் சாமி நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அது நமக்கு எடுத்த உடனேயே வர்றது கொஞ்சம் கடினம் தான். அதுக்குத்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த இடையீடு இல்லாமல் சிந்தனையை அவரை நோக்கி அவருக்காக அர்ப்பணிக்கிறது இருக்க, அந்த மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள்னாலையும், அதாவது நம்முடைய காட்சிகள் எப்படி இருக்குன்னு சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப பெருமையாக அருமையாக சொல்லியிருக்கு. நம்முடைய கண்களினாலே காதுகளினாலே இவற்றினாலே நிகழ்வதெல்லாம் வாயில் காட்சி தான். அது உள்ளுக்குள்ளே போய் அந்த கரணங்களில் ப்ராசஸ் ஆகும்போது மானத காட்சி. ஆனால் அது தன்வேதனை காட்சியாக உள்ளே போய் மாறுவது புருடன்கிட்ட போய் தான் சித்தத்தினாலே ஆகும். ஆகையினாலே சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்று சொல்லுவது போல, சித்தத்தை சிவனுக்கே அர்ப்பணித்தல் இருக்க அந்த சிவபூசை, அதைத்தான் நீங்கள் ஞானசம்பந்த பெருமானும் வலியுறுத்துகிறார். நீள நினைந்தடியேன் உம்மை நித்தலும் கைத்தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர நீள நினைந்தடியேன். எவ்வளோ? ஒரு 1 கிலோமீட்டரா நீள? நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைத்தொழுவேன். நீள நினைதல் என்பது வித்தவுட் பிரேக்கு. நினைக்கிற பொழுது இடையீடு இல்லாமல் தொடர்ந்து நினைப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். சிவபூசையில் அது மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறது. அது ஒரே நாளில் வராது. ஆகையினாலே தான் நமக்கு தோத்திரங்களையும் பல்வேறு விதமான வழிபாடுகளிலே இருக்கக்கூடிய அம்சங்களையும் நமக்கு போதித்திருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், நம்முடைய சிந்தையை சஸ்டெயின் பண்ணணும், அங்கேயே நிற்கணும். அந்த இடத்துல சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க
அறியாத சடக்க சட மூட மட்டி. கொஞ்சமாவது நியாயமா? இது கொஞ்சமாவது நியாயமா? அவர் சொல்றாரு தன்னை சட கசட மூட மட்டி, அத்தனையும் என் பேரு. அவர் சொல்லுகிறாரு சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே. கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை கமழு மனமார் கடப்பம் அணி போனே தருணமிதையா மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நித்த வடிவேலா. அருணதள பாத பத்மம் அது தினமும் துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா. அதிசயம் அநேகம் முற்ற பழனிமலை மீதுதித்த அழக திரு ஏரகத்தின் முருகோனே. என்ன அற்புதம் திருப்புகழ் இல்லாத. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் பூணல். நிறையவே விழுந்துருச்சு. ஆமாம், சென்னை முழுக்க வீழ்க வீழ்கதான். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். அந்தனர் என்பது வைதீகர்களையும் சிவவேதியர்களையும் இணைத்து சொல்லியிருக்காரு. வேத முறைப்படி பூசைகளும் வேள்விகளும் ஆகம நிலைகளின்படி சிவ வழிபாடுகளும் செய்தல் வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். எனவே உயிர்கள் துயர் தீங்கி நீங்கி வாழ வேண்டும் என்று சொன்னால், தீங்குகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், பாச நீக்கமும் சிவப்பேரும் நிகழ வேண்டும் என்று சொன்னால், அங்கே சிவனுக்குரிய வழிபாடுகளும் சிவ பூசைகளும் மிகச் சிறப்பாக நிகழ்தல் வேண்டும். அவற்றை செய்விக்கின்ற அருளாளர்கள் அங்கே நிறைந்து இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய சிவநெறியிலே முதல் நிலையாக கிரியை என்பதை பற்றி சொல்லுகிறார். கிரியையில் 3 நிலைகள் மிகவும் முக்கியம். அதில் ஒன்று இந்த சிவலிங்கத்திற்கு செய்கின்ற லிங்க பூசை, பிறகு சொல்லப்படுகின்ற குரு பூசை, பிறகு சொல்லப்படுகின்ற மாகேஸ்வர பூசை. மாகேஸ்வர பூசை என்பது அடியார்க்கு செய்யப்படுகின்ற பூசை. எனவே இவ்வாறு செய்யப்படுகின்ற பூசைகள் 3மே சிவ பூசை தான். சிவனடியாருக்கு செய்யப்படுகின்ற பூசையும் மகேஸ்வர பூஜை என்று சொல்லப்படும். அடியாருக்கு செய்யப்படுகிற பூசையும், குருவையே சிவமாக பாவித்து குருவுக்கு செய்யப்படுகிற பூசையும் சிவ பூசையாகவே சொல்லப்படும். சிவலிங்கத்தையே குறியீடாக கொண்டு அங்கேயே நின்று பெருமானுடைய கருணை திருவுருவத்தை அங்கே பார்த்து, அருவுருவத் திருமேனியிலே சதாசிவராக அங்கே விற்றிருந்து நமக்கு அருள்பாலிக்கின்ற பெருமானை அங்கேயே தரிசித்து அவருக்கு செய்யப்படுகின்ற ஆகம நெறிகளிலே நின்று செய்யப்படுகின்ற பூசை லிங்க பூசை. எனவே லிங்க பூசை, குரு பூசை, அடியார் பூசை என்று சொல்ல, மகேஸ்வர பூசைங்கிறது அடியார் பூசை தான். அந்த அடியார் பூசையையும் செய்து இந்த 3 பூசைகளும் சிறந்து செய்யப்படுகின்ற பொழுது உயிர்களெல்லாம் ஓய்வு பெறும் என்கிற அந்த நெறியை முதல் நெறியாக சைவ நெறியிலே சிவநெறியிலே நாம் கொள்ள வேண்டும். சிவபூசைக்கென்றே வந்தது தான் ஆக்கை கொண்டு. அது என்ன பண்ணணுமா? பூ கை கொண்டு அரண் பொன்னடி பொற்றிலாதார். பூவை கையிலே எடுத்துக்கொண்டு சிவனுடைய திருவடியிலே புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணலும் அது கண்டு அருள் செய்யா நிற்கும் என்று சொல்லுகிறார். பூக்களையும் நீரையும் கொண்டு சிவபெருமானுக்கு செய்யப்படுகின்ற அந்த பூசை சிவபூசை.
நம்முடைய இந்த உடம்பு இறைவன் நமக்கு தந்ததனுடைய பயனை நாம் உணர்ந்தது. நாம் இறைவன் நமக்கு தந்த இந்த உடம்பு நாம் உணர்ந்து அவருக்கு நன்றியுடையவராக இருக்க வேண்டும். ஆகையினாலே எனக்கு சிவபூஜை செய்கிறதுக்கு நேரம் இல்லை சார், எனக்கு அதிகமான கால அவகாசம் இல்லை என்று சொல்லுவதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் பற்றி நாம் சொல்லுவதே தவிர அது உண்மையான காரணம் ஆகாது. நாம் சிவனுக்கு செய்யப்படுகிற பூசைக்கு நேரமில்லை என்று சொல்லுவது, நாம் சாப்பிடுவதற்கு நேரமில்லைன்னு சொல்கிறதில்ல, தூங்குறதுக்கு நேரமில்லைன்னு சொல்கிறதில்ல, எல்லாத்தையும் நேரமில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் பூஜைக்கு மட்டும் நேரமில்லைன்னு. உண்மையிலேயே அப்படி நேரம் இல்லைன்னாலும் கூட சுருக்க அளவிலாவது சிவ பூஜை செய்யும். ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை. 8 புஷ்பம், அஷ்டபுஷ்பம் சாத்தலாமே, 8 பூவை போடலாமே. ஒரு சுருக்க அளவிலாவது அந்த சிவபூசையை நாம் செய்தல் வேண்டும். ஒரு செய்தி சொல்லுகிறேன். அதாவது தேவர்கள் எப்பயாவது தப்பு பண்ணிடுவாங்க, அசுரர்கள் எப்பவும் தப்பு பண்ணுவாங்க. அதுதான் வித்தியாசம். தேவர்கள் தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, தேவர்களும் நிறையா தப்பு பண்ணுவாங்க. அப்படி தேவர்கள் பண்ண தப்புனால தான் அசுரர்கள் கையே ஓங்கும், இல்லாட்டி அசுரர்கள் கை ஓங்காது. இப்போ சூரபத்மனால இவ்வளவு துன்பமும் அனுபவிச்சாங்க இல்லையா? சூரபத்மனால இவ்வளவு துன்பத்தையும் தேவர்கள் அனுபவித்தார்களே, யாராலன்னு நினைக்கிறீங்க? தேவர்கள் கூட்டத்தில் இருந்த பிரம்மாவோட புள்ள தக்ஷனால தானே. தக்ஷன் தானே காரணம். எல்லாம் தக்ஷ யங்கத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க, அத்தனை பாவம் சேர்ந்தது. ஆகையினாலே சூரபத்மனால வந்த துன்பம் யாராலன்னா தக்ஷன் யாரு? தேவன். பிரம்மாவோட புள்ள தானே, தக்ஷ பிரஜாபதினு பேர். அவங்க அப்பா பேர் பிரஜாபதி, இவர் பேர் தக்ஷ பிரஜாபதினு. அவ்வளவு துன்பங்களையும் பட்டார்கள் தேவர்கள். அத்தனை துன்பம், சொல்லனாத துன்பம் சூரபத்மனால அவர்கள் அடைந்த துன்பம். எல்லா தேவர்களும் மாட்டினாங்க. யம மாட்டினான், அக்னி மாட்டினான், சனி மாட்டினான். சனி மாட்டினான் பாருங்க, சனி மாட்டினான், வாயு மாட்டினான். வாயுவும் வருணனும் கடலுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சு மாட்டினானுங்க. திரும்ப யாரை வேணா எடுங்க, அத்தனை பேரும் மாட்டினாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும். ஏன் சொல்கிறீங்க? பிரம்மா மாட்டிட்டார். பிரம்மாவுக்கு தினம் பஞ்சாங்கம் பார்த்து சொல்கிறதா வேலை. என்ன, வீரமகேந்திரபுரிக்கு போய் எல்லாருக்கும் பஞ்சாங்கம் பார்த்து சொல்லணும், அதுதான் அவருக்கு. திருமாலுக்கு அவரும் மாட்டிட்டார். கடைசியில் அவரும் பார்த்து எல்லாருக்கும் வரம் கொடுக்கறது தான் அவருக்கு வேலை. எல்லாரும் மாட்டினாங்க, ஒரே ஒரு ஆள் மாட்டல. யார் தெரியுங்களா? இந்திரன். இந்திரன் மட்டும்தான் மாட்டவே கிடையாது. சூரபத்மன் மட்டும் இல்லை, யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டான். என்ன காரணங்கிறீங்க? ஏன் இந்திரன் மட்டும் மாட்டலைன்னா, இந்திரன் தவறாமல் சிவபூஜை செய்கிறவன், தவறாமல் சிவபூஜை செய்கிறவன். அதனால தான் சீர்காழியில் மூங்கில் வடிவத்தில் நின்று அத்தனை பேரும் சூரபத்மன்கிட்ட மாட்டி இருந்த பொழுது இவன் பூசை பண்ணான் மூங்கில். அதனால தான் சீர்காழிக்கு மூங்கில் தான் தலவிருட்சம். அங்கே அதுக்கு வேணுபுரம்னே ஒரு பேர், அவன் மூங்கில் வடிவான் நின்னதுன்னு. ஆகையினாலே சிவபூசை என்று சொல்லக்கூடிய ஒன்றை வலியுறுத்துவது தான் அந்த முதல் செய்தியாக அதில் குறிப்பிடப்படுவது. வையகமும் துயர் தீர்கவே ஆழ்க தீயது அரண்நாமமே, எல்லாம் அரண்நாமமே சூழ்க, எல்லாம் அரண்நாமமே சூழ்க. அரண்நாமம் என்று அவர் குறிப்பிடுவது நமச்சிவாயம். நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நாம் விடாமல் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனால தான் திருவாசகத்தை தொடங்குகிற பொழுதே நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க என்று நமசிவாய என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்து மந்திரத்தை நாம் ஓத வேண்டும். அதுதான் நமக்கு உரிய மந்திரம். அந்த நமச்சிவாய மந்திரத்தை நாம் ஓதுகிற பொழுது நமக்கு சிவாய நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஓதுவதற்குரிய உரிமை வரும். நமச்சிவாயத்தை சொல்லிக் கொண்டிருக்கு. மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரி பாண்டி கொடுமுடி
நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே. நமச்சிவாய 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 என்று சொல்லக்கூடிய மந்திரம் எங்கும் சூழ்கன்னாரு. எல்லாம் அரண் நாமமே சூழ்க. அரண் நாமம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை நாம் தவறாமல் எல்லா இடங்களிலும் செபித்தல் வேண்டும், எல்லா இடங்களிலும் சொல்லுதல் வேண்டும். அதனால தான் நமச்சிவாயங்கிறத பேராக வைப்பார்கள் இல்லையா? நமச்சிவாயம் அப்படின்னு பேர் வைப்பாங்க. நமச்சிவாயன்னு பேர் வச்சா நம்ம கூப்பிட்டாங்கணும் இல்லை, நமச்சிவாயம் அப்படின்னு கூப்பிடுவோம். அதனால் கூப்பிட்றவங்களுக்கு மட்டுமல்ல, அதை காது கொடுத்து கேட்பாங்கல்ல அவங்களுக்கும் புண்ணியம். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒருத்தர் கூப்பிட்டாரு, என்னங்க நம்ஸ் எப்படி இருக்கீங்கன்னாரு. நான் கேட்டேன், என்னவோ பேர் சொன்னீங்களே, என்ன பேர்? நம்ஸ். நம்ஸ்னா என்ன பேருன்னு இல்லை, அவர் பேர் நமசிவாயம், சுருக்கி விட்டோம்னாரு. அதாவது புண்ணியம் வாங்கிக்கிறது இல்லைன்னே ஒரு முடிவில் இருக்கான். எப்படியாவது இவனுக்கு புண்ணியம் கிடைக்காதான்னு மற்றவங்கெல்லாம் பார்க்க, எப்படியும் நான் அது எப்படி புண்ணியம் வாங்கிறது, அது முடியாது அப்படின்னுட்டு நம்ஸு. விக்னேஸ்வரன்னு பேர் வச்சா விக்கி விக்கி விக்கிங்கிறான். அதான் கடைசியில் விற்க போகிறோமே, இப்போ என்ன விற்கிறது? சுப்பிரமணியன்னு பேர் வச்சா சுப்பு சுப்பு அப்படிங்கிறாங்க. திருநாமங்களை சுருக்குவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அந்த பெயர் அந்த உயிருக்கு வைத்த பெயர், உடலுக்கு வைத்த பெயர் இல்லை. அந்த உயிர் எவ்வாறு விளங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்த பெயரை வைக்கிறாரு. ஆனால் இப்போ வைக்கிற பேர்லாம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது உடம்புக்கு வைக்கிற பேர் தான், அது உயிருக்கு வைக்கிற பேர் இல்லை. அப்படி ஒரு அந்த உயிருக்கு வைக்கிற அந்த திருநாமமாக அந்த நமச்சிவாய அப்படின்னு சொல்லுகிற பொழுது, ஆனால் அந்த நமச்சிவாய என்கிற மந்திரத்தை நாம் சொல்லுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அது திருநீர் போல எல்லோருக்கும் திருநீர் பூசுவதற்கு உரிமை இருக்கிறது. அதுபோல் நமச்சிவாய மந்திரத்தையும் எல்லோரும் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அதனால் இங்கே சொல்லுகிறார், எல்லாம் அரண் நாமமே சூழ்கண்டார். எல்லா இடங்களிலும் அந்த பெருமானுடைய திருநாமம் சூழ வேண்டும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அரண் நாமத்தை எப்பொழுதுமே உச்சரித்தல் மட்டுமல்ல, நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது கூட நமச்சிவாயம் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்று சொல்லுவதில் நாம் அரண் நாமமே சூழ்க என்று சொல்லுவதில் நாமும் நம் பங்கை செய்து கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அரண் சூழ்க என்று சொன்னால் திருநாமத்தை எல்லா இடங்களிலும் சொல்லணும். நமச்சிவாயம் எப்படி சார் இருக்கீங்க. ஃபோன் எடுத்தால் கூட எனக்கு என்னுடைய பழக்கம் என்ன, யார்கிட்ட ஃபோன் பேசினாலும் உடனே ஃபோனை எடுத்தவொடனே நமச்சிவாயம் எனக்கு யாருங்க வேணும் அப்படின்னு கேட்பேன். நமச்சிவாயம் தான் சொல்லுவேன். சில சமயம் நான் நமச்சிவாயம் சொல்கிறத பார்த்து எதிர் திசையில் இருக்கிற அவரும் நமச்சிவாயன்றுவார். ஆனால் அவருக்கும் நமச்சிவாயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் கூட நாம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று சொல்லுவதனாலே அவர்கள் நமச்சிவாயம் என்று சொல்லிவிடுவார்கள். இந்த நமச்சிவாயம் நமச்சிவாயம் மந்திரம் சொல்கிறதுனால என்ன நமக்குன்னா, சிவாய நம என்று சொல்வதற்கு உரிமை வரும், ரைட்ஸ். சிவாய நமன்னு நமச்சிவாயன்னு பேர் வைப்போம், சிவாய நமன்னு பேர் வைக்க மாட்டோம். யாருக்கா சிவாய நமன்னு பேர் இருக்கா? இருக்காது, அது வைக்க மாட்டேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். அது ஒருவர் தர ஒருவர் பெறுவது, அது குருமுகமாக பெற வேண்டியது. அதனால தான் அதை நமச்சிவாயம் என்பது யார் வேணாலும் சொல்லுவதற்கு உரிமை இருக்குது. சிவாய நமங்கிறது குருவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அரண் நாமமே சூழ்க. நாமம் என்பது தூல பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய அந்த 5 எழுத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். அரண் நாமம் என்று சொன்னதினாலே நாமம் என்பது தூல பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய நமசிவாயத்தை குறிக்கிறது. ஆகையினாலே சிவபூசை சிவநாமம் இந்த இரண்டையும் வலியுறுத்துகிறார் திருஞான சம்பந்த பெருமான். பாசுரத்திலே முதல் பாடலாக அவர் பாடுகிற பொழுது அது உபதேசமாக செய்கிறார் வைகை கரை ஆற்றிலே. இந்த வைகை ஆற்றங்கரையிலே அங்கே ஏடானது புனலை எதிர்த்து செல்வதற்காக சுவாமி இந்த பதிகத்தை பாசுரத்தை அருளி செய்தார். அப்படி அருளி செய்த இந்த பாசுரத்தை எழுதிய அந்த பதிகம் வையை ஆற்றை எதிர்த்து கொண்டு சென்றது என்று நாம் தெய்வச்சேக்கிழார் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இது அவர் காலகட்டத்திலேயே இந்த சிவநெறியானது எக்காலத்திலும் மண்ணிற்கே உரிய நெறி, இந்த மண்ணிற்கு உரிய நெறி சிவநெறி.
இப்போ நம்ம இந்த மண்ணிற்குரிய சிவநெறியை நாம் போற்றுதலும் அதனை பாதுகாத்தலும் நம்முடைய கடமை. அவர் அருளி செய்த அந்த பாசுரத்தில் 12 பாடல்கள் தான் நம்முடைய மெய்கண்டார் அருளி செய்த 12 சூத்திரங்களாக சிவஞான போதத்திலே தெளிவு பெற்றன என்று நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் அதை குறிப்பிடுவார்கள். அப்படி பதி இலக்கணத்தையும் பசு இலக்கணத்தையும் பாச இலக்கணத்தையும் ஆழ்க தீயது என்று பாச நீக்கத்தை அதிலே குறிப்பிட்டு எல்லாம் அரண் நாமமே சூழ்க என்று அற்புதமான வழியை காட்டியிருக்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த அற்புதமான பதிகம் சிவநெறியிலே மிக மிக முக்கியமானது சிவபூசை. சிவபூசையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதிலே அவரவருக்கு உரிய முறையிலே அவரவருக்கு இயன்ற முறையிலே அதனை செய்யலாம். ஆனால் அதிலே மிக முக்கியமாக இருக்க வேண்டியது மனம், மொழி, மெய் என்ற 3ஐயும் அவரிடம் ஒப்படைத்து அதிலே மனதிலே கொள்ளுகின்ற சிந்தனையை எத்துணை தூரம் நீட்டித்து அதனை செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் அதனை மனதை அவரிடம் நிறுத்த வேண்டும். அப்படி செய்யப்படுகிற இந்த சிவபூசையும் சிவநாமத்தை நாம் சொல்லுவதும் தான் இந்த சிவநெறிக்கு உரிய அங்கங்களாக அதனை குறிப்பிடுகின்றார். சிவபூசையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மலரை எடுத்து நம்ம உடன்போடு போட்டால் அது சிவபூசை ஆகிடுது. ஒரு மலர் எடுத்து அன்போடு போட்டார். ஒரே ஒரு செய்தி சொல்லணும். மகாத்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு இருந்தார். அவர் திருவாவடுதுறை ஆதீனத்தில் ரொம்ப தொடர்புடையவர். திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய மாசலாமணி தேசிகரோடு ரொம்ப பழக்கம். அவங்க அந்த மடத்தில் தான் ரொம்ப நாள் தங்கி இருந்தார். பல புராணங்களை செய்வார். அப்படி அவர் இருக்கிற பொழுது ஒரு சமயம் அவருக்கு பல விற்பனர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தில் பேசுமாறு அழைப்பு வந்தது. அதனால் மடத்தில் தேசிகர்கிட்ட சன்னிதானத்துக்கிட்ட அனுமதி பெற்று போனார். அப்போ சொன்னார், வண்டியை கட்டிட்டு போங்கன்னார். வண்டியை கட்டிட்டு போயிட்டார். அங்கே போய் எல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு அது அந்த மாநாடு முடிஞ்சுது. மாநாடு முடிஞ்சு திரும்பி வந்தார். சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு. சாயரிஷம் பூஜை பண்ணுவார். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், 7-8 மணி ஆயிடுச்சு. நம்ம பூஜை பண்ணிவிட்டு போய் சாப்பிட்லான்ட்டு அவர் பூஜை பெட்டியை எடுத்து வைக்கலான்னு போகிற நேரத்தில் தம்பரான் சாமி வந்துடுவார். உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தது சன்னிதானம், நீங்கள் வந்தவுடனே சொல்ல சொல்லிச்சு, உடனே கையோடு அழைச்சிட்டு வர சொல்லிச்சு. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது வாங்கலாம் போகலான்ட்டார். உடனே அங்கே சன்னிதானம் வந்துருச்சு, சாப்பிட கூப்பிடுதுன்ட்டார். என்ன பண்ணுறது இல்லை, பூஜை பண்ணல, லேட்டாக வந்துட்டோம், பூஜையும் பண்ணல, சன்னிதானம் கூப்பிடுது, இருங்க சாமி பூஜை பண்ணிட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? சரின்னு கிளம்பி போயிட்டார். தம்பரான் முன்னாள் போகிறாரு, இவர் பின்னாடி போகிறார். அங்கே ஒரு போகிற வழியில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அப்புறமா அந்த மடப்பள்ளி பக்கத்தில் சாப்பிட்ற இடம் இருக்கும். இவர் போகும்போது என்ன பண்ணார், அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு மரத்தோட கிளை இப்படி வந்திருந்தது. அதில் இருக்கிற அந்த பச்சை இலைகளை அப்படி கையில் அப்படி ஒரு உருவினார். உருவிட்டு தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானை நினைந்து, பெருமானே உனக்கு இன்றைக்கி பூஜை பண்ணாமல் சாப்பிட போகிறேனேப்பா, சிவார்ப்பணம் அப்படின்ட்டு அந்த இலைகளை அப்படி போட்டார். போட்டுட்டு சாப்பிட போட்டார். அப்புறம் சாப்பிட்டுட்டு சன்னிதானத்துக்கிட்ட பேசிட்டு கிளம்பி வர முடியுமா? அவர் ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்கார். 10:30 மணிக்கு திரும்பி வந்தார். நீங்கள் போய் ஓய்விடுங்கன்ட்டார். ஏன்ட்டு சன்னிதானத்தில் சொல்லிட்டு வந்தவொடனே மனசு கண்களில் கண்ணீர், சாமிக்கு இன்றைக்கி பூஜை பண்ணாமல் விட்டுட்டோமே ஆன்மார்த்தி என்று அந்த பெட்டியை எடுத்து வச்சு சாமியாவது தரிசனம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த பெட்டியை திறக்கிறார். அந்த சிவலிங்கத்து மேலே இவர் போகும்போது பறித்து போட்டார்ல இலை, அத்தனையும் உள்ளே இருக்குது. அதில் இது எழுதியிருக்கார். அவர் எங்கேயோ போட்ட பூ எங்கேயோ போகுதுன்னா, இங்கே நீங்கள் அன்போடு போடுகிற பூவு கைலாயத்தில் சிவபெருமானுக்கு போய் சேரும் என்பது 100க்கு 100 உண்மை. எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கிறாங்க. நம்ம மனசு எவ்வளோ டீப்பாக போகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம பூ எவ்வளோ தூரத்துக்கு போகுதுங்கிறத பொறுத்து. நம்ம ஆழ்ந்த சிந்தனை, நம்முடைய தூய சிந்தனை, அதில் ஒருமித்த சிந்தனை சிவனுக்கு மட்டும். ஏன்னா ரொம்ப பேர் சொல்லுவாங்க சிவபெருமான் சோதனை செய்கிறார், சிவபெருமான் சோதனை. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பல பேருக்கும் சொல்லுவேன், சிவபெருமான் சோதனையே செய்ய மாட்டார்.
சிவபெருமான் சோதனை செய்யல, மற்ற கடவுளுக்கெல்லாம் சோதனை செய்கிறார். மற்ற கடவுள்லாம் வெளியில் இருக்குது, அதனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இவர் தான் உள்ளேயே இருக்கிறாரு. உள்ளே இருக்கிறவருக்கு என் வண்டவாளம் தெரியாதா? என்னை சோதனை வச்சு தான் தெரிஞ்சுக்கணுமா? இவர் கண்டுபிடிக்கணுமா? நான் என்ன நினைக்கிறேன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறவர் அவர். இவன் என்ன பண்ணுவான்னு அவருக்கு தெரியாதா? உள்ளே இருக்கிறதுனால தெரியும். ஆகையினால அவர் சோதனை செய்ய மாட்டார். ஆனால் பல அடியார்கள் வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறார், பல அடியார்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார்னு சொன்னால் எதுக்காகன்னா, அந்த அடியாரை பற்றி இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராத்திரியோட ராத்திரியாக புருஷன் முண்டாட்டிக்கு சண்டை வந்துருச்சு. அந்த அம்மா என்னை தீண்டுவீராயின்னு திருநீலகண்டம்னு சொல்லிவிட்டாங்க. மிட் நைட்டு 4 செவத்துக்குள்ளே நடக்குது. அம்மா நீ என்ன எம்மை என்று சொன்னால் இனி எம்மாதிரியும் சிந்தையாலும் தொடையன்னாரு. எம்மைன்னு சொல்லிட்ட, இனிமேல் ஒன்றை மட்டும் இல்லைம்மா, எந்த பெண்ணையும் கையால் மட்டும் இல்லைம்மா சிந்தையால் கூட தொடமாட்டேன்ட்டார். யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். திருநீலகண்டத்து குயவனார் அப்படி சொன்னார். ஒரு செவத்துக்கு நினைச்சு அதுலேருந்து ஒருத்தர் தொடரதில்லை. 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. 2 பேருக்குமே வயசாயிடுச்சு. யாருக்கு தெரியும்? இளமை முழுவதையும் துறந்தார்கள் கணவனும் மனைவியும். யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப சிவபெருமான் என்ன பண்றார்? திருநீலகண்டங்கிற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இந்த இருவரும், அது ஒண்ணுதானே நடுவில் இருந்தது. கற்புறு மனைவியாரும் கணவனாருக்கு ஆணை எல்லாம் பொற்புற பொருந்துவ போற்றி செய்து இல் புறம் வழியாது வெளியில போகாம இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார்னர். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் வெளி உலகத்துக்கு இவர்கள் கணவனும் மனைவியும் அழுகிறார்கள். ஒரே குடிசை. என்னங்க 2 பெட்ரூம் ஃப்ளாட்லேயே இருந்திருப்பார் கோயவனார். அவர் ஒரு குடிசை, ஒரு பக்கம் ஜமையை கட்டி ஒரு பக்கம் படுக்கிற இடம். அதில் இவர் இப்படி படுப்பார், இந்த அம்மா இப்படி படுக்கும். அவருக்கு வயசு 21, இந்த அம்மாவுக்கு வயசு 16. நடுவில் என்ன இருந்ததுன்னாரு? நடுவில் திருநீலகண்டம் இருந்தது. அந்த ஒரு திருநீலகண்டத்தால் இளமை முழுவதும் துறந்து வடிவுறு மூப்பு வந்து வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து உலகம் தெரியாதபடி வாழ்ந்தாங்க. உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் கணவன் மூலியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. சாமி சொல்கிறார், எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா அவங்களுக்கு, காட்டுறோம் பாரு அப்படின்ட்டு வந்து ஓடு கொடுக்க வர்றார். இந்த ஓட்டை பத்திரமா வச்சு எங்கிட்டு போனார் இல்லையா? அப்போ ஓடு காணா போனவுடனே கையை பிடிச்சிக்கிட்டு தண்ணியில் சத்தியம் பண்ணுனாரு, நாங்கள் ஒருத்தர் தொடரதில்லைன்னாங்க. அப்போ தான் உலகத்துக்கு தெரிஞ்சுது 2 பேரும் ஒருத்தர் தொடரதில்லை. அப்போ இதை உலகத்துக்கு அறிவிப்பதற்காக அவர் வருவாரே தவிர திருநீலகண்டத்து கோயவனார் பக்தி இல்லை. எல்லார் பக்தியும் இன்க்ளூடிங் என் பக்தியும் அவருக்கு நல்லா தெரியும். எந்த பக்தியையும் சோதனை செய்வதற்காக சைவ நெறியில் சிவன் நெறியில் சோதனை என்பதே கிடையாது என்று சொல்லி, இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு, மிக அரிய வாய்ப்பு. திங்கட்கிழமை இங்கே மிகச்சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நிகழ இருக்கிறது. நீங்கள் எல்லாம் மிகுந்த பேர் பெற்றவர்கள். உங்கள் அத்தனை பேரையும் அடியன் வணங்கி மகிழ்ந்து மீண்டும் ஒரு முறை சுவாமிஜியும் வணங்கி, எனக்கு இங்கே வருவதற்குரிய இந்த அழைப்பை விடுத்த திருமதி வித்யா கணேஷ் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, சிவநெறி சிவனை இறுக பற்றி கொள்ளுதல், 5 எழுத்து மந்திரத்தை மறவாது இருத்தல். அதனால் நான் இங்கே ஒரு 5 தடவை நமசிவாய மந்திரம் சொல்லுவேன். நீங்கள் கூடவே சொல்ல வேண்டும் என்று உங்கள் திருவடி கமலங்களை பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம்.
நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. திருமுறைகளை பற்றி, தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், 63 நாயன்மார்கள் பற்றி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் என்னோட அது ஆங்கிலத்தில் யார்ட் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, அளக்கும் கோல். அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட். அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட். இப்போ சினிமாவுக்கு போகிறோம்ல, என்டர்டெயின்மெண்ட்டு, கதை முடிஞ்சு போச்சு, வெளியே வந்தாச்சு, போச்சு. ஆழமாக, அழுத்தமாக, அவ்வளவு ஒரு சக்தியாக, ஒரு பவர்ஃபுல்லாக வர சொற்பொழிவு ஐயாக்கிட்ட. ஆலால சுந்தர்னு, சுந்தருக்கு ஏன் பேர் வந்தேன்னு ஐயா சொற்பொழிவு எடுத்தால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நான் படிச்சிருக்கேன் நிறையா. ஆலால சுந்தர்னு ஏன் சுந்தருக்கு பேர் வந்தேன்னு ஐயாவோட சொற்பொழிவு எடுத்தால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நான் பேசுகிறேன். ஐயா நீங்கள் உட்காருங்க, உட்காருங்க ஐயா, நீங்கள் உட்காருங்க. அதாவது அமெரிக்காவில் டபுள் வேமி அப்படின்வாங்க. அதாவது ஒரு கஷ்டமான விஷயம்னா ஒன்று, 2 கஷ்டமான விஷயம் ஒன்று சேர்ந்துச்சுனாக்கா அதுக்கு டபுள் வேமி. என்ன வேமி? டபுள் வேமி. ஐயா விளக்கம் சொன்னார், அருமையாக சொன்னார். இப்போ அந்த கடலை கடையும் போது 2 வருஷம் வந்துச்சு. எத்தனை? 2 வருஷம் வந்துச்சு. ஒன்று கடல்லேருந்து வந்தது, அமுதம் வர்றதுக்கு முன்னாடி கடலில் இருந்தது வந்தது. 2வது வாசுகி கக்கன விஷம், 2 வருஷம். டபுள் பாய்சன். ஆல ஒரு சொல்லிதான் எனக்கு ஆலால சுந்தர், எது சுந்தரர் வாங்கினார் அதை, அப்படி தானேங்க? வேறு யாரும் அதை வாங்கியிருக்க முடியாது. நந்தி வாங்கினார், வாங்கிட்டார். சுந்தரர் வாங்கி கொண்டு போய் அவர் கொடுத்துருக்காரு. அதனால தான் ஆலால சுந்தர்னு ஒரு பேரே வந்ததுன்னு. ஆலவாயின்னு மதுரைக்கே பேர். ஒரு மந்திரம் சொல்கிறேன், ஒவ்வொரு இதுக்கு இது ஐயா சொன்ன வழக்கம், அது அப்படியே நான் அது பிரதிபலிக்கிறேன். முழுமையாக பிரதிபலிக்கினாலும் ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இது. நிறைய பேர் கேள்வி கேட்குறோம், அப்போ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ எப்படி நல்லா இருக்கேன், நான் இவ்வளோ நல்லது பண்ணுறேன், சாமியை கும்பிட்றேன், ஏன் சாமி என்னை எப்படி வச்சுருக்காரு? நியாயமான கேள்வி தானே. ஐயா அருமையான வழக்கம் சொன்னாங்க. இப்போ நம்ம செஞ்ச கர்ம வினையெல்லாம் ஒரு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட். அது என்ன, அது அந்த காலத்துலேருந்து இந்த இவ்வளோ பெரிய ஒரு பேரேடு, இந்த பேரேடில் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே வந்திருக்கு அந்த நம்ம கர்ம வினைகள். அப்போ எந்தெந்த கர்ம வினை எப்போ உனக்கு 10 பிறவைக்கு முன்னாடி செஞ்சது, 20 பிறவைக்கு முன்னாடி செஞ்சது, அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்குது, அது இன்னும் வரல. ஒரு சின்ன உதாரணம் சொன்னார். 2 நண்பர்கள் இன்னொரு நண்பரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு ஐயா வெளியே போயிருக்காரு, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், உட்காருங்க அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இதில் அதுக்குள்ளே அந்தம்மா 2 பேருக்கும் காஃபியா என்ன மாற்றி சில்வர் டம்ளரில் காஃபி ஒன்று கொடுத்துருக்கு. அது ஒரு நண்பர், நான் கொஞ்சம் மாற்றி சொல்வேன், எனக்கு அவ்வளோ கரெக்டாக மெமரி இல்லை, ஐயா சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. அதில் ஒரு நண்பர் காப்பி குடிச்சிட்டு சில்வர் டம்ளர் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சும்மா வச்சுக்கோங்க, நான் தப்பாக சொல்லலாம், பட் இதுதான் எக்ஸாம். அந்தம்மா போயிட்டாங்க. இன்னொரு நண்பர் காப்பியை குடிச்சிட்டு சில்வர் டம்ளர் இருக்குது. இப்போ ரூமில் யாருமே இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க. யார்? அந்த ஐயா, சில்வர் டம்ளர். அவர் இன்னும் நல்லா ஆளாக சொல்லுவார். யார் இருக்காங்கன்னு கேள்வி கேட்பார் உங்ககிட்ட. இப்போ இந்த ரூமில் யார் இருக்கா? அவங்களாம் சொல்லுவாங்க ஒருத்தர் இருக்காரோ, இல்லை சில்வர் டம்ளரும் இருக்குது அப்படின்னு. So there's a silver tumbler and there's a guest. The host gave him coffee and went away. So he is looking around. அப்படியே பார்க்குறார், யாருங்க இல்லையா, சில்வர் டம்ளரு, silver. So now the ledger, where we have பேரேட்டில் கர்மா, on this date he stole the silver tumbler. இத்தனாம் தேதி இன்னார் வீட்டில் சில்வர், அது பழைய இது இருக்குது, அது வர்றதுக்குன்னே நேரம். அழகான வழக்கமெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப அருமை. எனக்கு ஒரு கனவு இன்றைக்கி நினைவாயிடுச்சு, தேங்க்ஸ் டு வித்யா மாமி. ஐயாவை நேராக கூப்பிட்டுட்டு இங்கே அவரோட பேச்சை கேட்கணும்னு
முதல் பாட்டு ரொம்ப அருமையாக சொன்னார். எனக்கு இங்கே போகவிட்டு மனசே இல்லை, நான் அவங்க இன்னும் 2 நாள் அவங்க பூஜை பண்ண கோச்சிட்டு போயிடுவாங்க அவங்க. ஸோ அதனால போய் காப்பு கட்டிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப நன்றியா. சிவபெருமான் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ரொம்ப நாளைக்கு சிவத்தொண்டு பண்ண வச்சுருக்கணும். மதுரையில் திருச்சியில் படித்தவர், இன்ஜினியரிங் படித்தவர், தமிழ் ப்ரொஃபஸர் கூட இல்லை. நான் கூட தமிழ் ப்ரொஃபஸர்னு நினச்சேன். ஹீ இஸ் அன் என்ஜினியர். சைவ சித்தாந்தம் தண்ணி ஓட்டப்பாடு. சிவஞான போதத்தை விட, சிவஞான போதம் மெய்கண்டாவது 12 சூத்திரம், அது கூட பரவாயில்ல. சிவ ஞான போதத்துக்கு சிவஞான மாபாடியம், அதை பற்றி 7 நாள் பேசியிருக்காங்க ஐயா சென்னையில். மாபாடியம் இதெல்லாம் இரும்பு கடலைன்னுவாங்க. சைவ சித்தாந்தம்னா இரும்பு கடலை வறுக்க முடியுமா? இரும்பு கடலையே வறுக்க முடியும், ஈஸியாக வறுத்து காட்டிடுவார். கட்டாயமாக வாங்க. நம்ம ஃபோட்டோ அடையில் நம்ம கோவில் இருக்குது, இதே பானலிங்கம் தான் அங்கேயும் இருக்குங்க. அந்த அம்மா தான் அவங்களுக்கு டெய்லி ஞாபகத்தையும் பூஜை பண்ணுவாங்க. தேவாரம் சொல்லுவாங்க, சொற்றுணை வேதியன். வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை தேருந்தரி பொருந்த கைதோலை சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை தேருந்தரி பொருந்த கைதோலை கற்றுணை பூதியோர் கடலில் பாய்ச்சினம் கற்றுணை பூதியோர் கடலில் பாய்ச்சினம் அற்றுணையாவது நமச்சிவாயவே துணையாவது நமச்சிவாயவே.